எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இரண்டு பிரதான கட்சிகளும் களத்தில் இறங்கி இன்றைக்கு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுக, அதே போல பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டும் தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இரண்டு கட்சியினுடைய தலைவர்களும் தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். பரப்புரைகள் தீவிரமடைந்திருக்கிறத பார்க்கிறோம். மிக முன்னதாகவே தொடங்கி இருக்கிற பரப்புரைகள், இதுல அடிப்படையில் இரண்டு பேருடைய பரப்புரைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? ஆளும் கட்சி தன்னுடைய சாதனைகளை குறிப்பிட்டு இந்த 10 ஆண்டுகளில் அதிமுக என்னவெல்லாம் செய்தது என்ற பட்டியலை கொடுக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் அதேபோல ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்கள் அல்லது தமிழகத்திற்கான தங்களுடைய ஆட்சியில் என்னவெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறார்களா என்கிற அடிப்படையில் இவர்களுடைய பரப்புரையின் பொதுவான பார்வை என்னவாக இருக்கிறது என்கிற கேள்விகள் வரும்போது, சமீப காலங்களில் இரண்டு பேரும் நேரெதிராக ஒருவருக்கொருவர் மோதல் போக்கை கடைபிடிப்பது, நேரடி விமர்சனங்களை முன்வைப்பது அப்படிங்கறத அதிகரித்து பார்த்துக்கிறோம். அதுல கூடுதலாக ஒரு அம்சம் இப்போது முன்வைக்கப்படுறது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அதிமுக விரைவில் உடையும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது, எனவே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம் வெளிப்படையாக விரைவில் வெடிக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை தன்னுடைய பரப்புரையில ஒரு மையப்புள்ளியாக வைக்கிறார். இன்னொரு பக்கம் அஇஅதிமுக சார்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற நிலையில அவரும் அதே விதமான கருத்தை எதிரொலிக்கிறார். திமுகவிலும் இது போன்ற நிலை இருக்கிறது, திமுக உடையும் என்கிற கருத்துக்களை முன்வைக்கிறார். இரண்டு பேரும் மாறி மாறி ஒருவருடைய பலத்தை நம்புவதை விட மற்றவருடைய பலவீனத்தை எதிர்பார்க்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. திமுகவை பொறுத்தவரை அதிமுக பலமடைவதும், அதிமுகவை பொறுத்தவரை திமுக பலவீனம் அடைவதும், இருவரும் பலவீனம் அடைகின்ற அந்த போக்கை எதிர்பார்க்கிறார்களா? அதை மையப்படுத்திய பரப்புரைகளாக இதெல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. நேற்றைக்கு மதுரையில் திரு மு.க. அழகிரி ஒரு வெளிப்படையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக அவருடைய இந்த விமர்சனமாக மாறுகிறதா, அவருடைய அடுத்தடுத்த கட்ட தேர்தல் நடவடிக்கைகளாக அவர் என்ன செய்ய போகிறார் என்கிற நிலைகள் இருக்கிறது. அது குறித்து அமைச்சர் பெருமக்களும் அதுல ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். யாரெல்லாம் அழகிரியை கடுமையாக விமர்சித்தார்களோ அதே அமைச்சர்கள் இன்றைக்கு அவரை ஒரு முக்கியமான எதிரியாக திமுகவுக்காக எதிரான ஒரு நிலையில நிலைநிறுத்துவதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அஇஅதிமுகவை பொறுத்தவரை திரு ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர், அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கான விளம்பரங்கள் வெளியிடப்படுவது அப்படிங்கிறது உற்று நோக்கப்படுகிறது. இப்படி இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இரண்டு தலைவர்களும் எதிரணியை எதிர்கட்சியை பலவீனம் அடைவதாக சொல்லக்கூடிய இந்த பரப்புரையினுடைய மைய புள்ளி என்னவாக இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் மு.க. ஸ்டாலின், கட்சி உடையும் என்கிற இந்த பேச்சுக்கள் கட்சியினரை உற்சாகப்படுத்தவா அல்லது கள யதார்த்தமாக இருக்கிறதா என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் அஇஅதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு டி.கே.எஸ். இளங்கோவன், அதேபோல மூத்த பத்திரிகையாளர்கள் திரு ஷியாம், திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். நான் கட்சியினருக்கு போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு அவர்களுடைய கருத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். திரு ஷியாம், இந்த பரப்புரை மைய பொருளை எல்லாம் எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில்? இல்ல, எல்லா தேர்தல்களிலுமே பரப்புரைகள் இப்படித்தான் இருந்தன. ஒரு கட்சி மீது இன்னொரு கட்சி குறை சாட்டுவது, அல்லது சாதனைகளை சொல்வது, அல்லது கட்சிக்குள்ளே இருக்கிற பிளவுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது, இப்படித்தான் எல்லா தேர்தல் பிரச்சாரமும். ஆனால் ஏன் இந்த தேர்தலிலே இது அதிகமாக தெரிகிறது என்றால், கூட்டணி இன்னமும் முடிவாகவில்லை, வேட்பாளர்கள் இன்னமும் முடிவாகவில்லை. ஆனால் இரண்டு பெரிய தலைவர்களும் நேரடியாக பரப்புரையில் ஈடுபட்டு விட்டார்கள். இரண்டு பெரிய தலைவர்கள் கூறுகிற வார்த்தைகள் என்பதால் ஊடகங்கள், பத்திரிகைகள் அவற்றுக்கு முக்கியத்துவம் தருகின்றன. எனவே ஒரு பெரிய பிரச்சனையாக இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. காரணம், தேர்தலுக்கு மிக மிக முன்னதாக பரப்புரை தொடங்கியதுதான். இதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. 40 ஆண்டு காலமாக நான் இதை பார்த்து வருகிறேன். எல்லா தேர்தல் மேடைகளிலும் மேடை பேச்சாளர்கள் இந்த கருத்துக்களை கூறுவார்கள், பெரிய தலைவர்கள் இத்தகைய கருத்துக்களை கூறுவது இல்லை. ஆக மேடை பேச்சாளர்கள் கூற வேண்டியதை பெரிய தலைவர்கள் கூறுவதால் தான் இந்த பிரச்சனை எழுவதாக நான் நினைக்கிறேன். ஓகே, திரு ஆர்.கே., நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? முக்கியமாக அந்த ஒரு பெரிய ஒரு பேரடிகம் ஷிஃப்டே வருது. எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, 2019 தேர்தலில் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியை கடுமையாக தாக்கி கொண்டிருந்தார் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின். அது முடிந்து இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா தாக்குதலையும் எடப்பாடி பழனிசாமி மேலதான் இருக்கிறது. 2019 பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, மோடியினுடைய ஒரு பாவை, அதனால இவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் கூறியிருக்கிறார்.
அதன் பிறகு இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப நரேந்திர மோடியை பத்தி பெரிய விமர்சனங்கள் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பத்தி மட்டும் விமர்சனங்கள் வந்து இது சட்டமன்ற தேர்தல் எனும்போது அது போக்கஸ் இங்க தானே வரும், அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இல்ல இது அது நாடாளுமன்ற தேர்தல் எனும்போது பிரதமர் வேட்பாளரை மையப்படுத்தி அவருடைய தாக்குதல் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் என்பதனால முதலமைச்சர் அதிகமா விமர்சிக்கிறார் அப்படின்னு பாக்கலாமா? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்க வந்து இவர் தான் அவருடைய பாவைன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப வந்து இங்க நடக்கிறதெல்லாம் அவர்கள் சொன்னதுனாலதான் நடக்குதுன்னு கொண்டு வந்துருக்கு. நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன், பாஜக வந்து அதிமுக வந்து ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் பாஜகன்ட்டு. அந்த தோற்றம் எல்லாம் வந்ததுதான். அந்த நிலையிலிருந்து மாறி இப்ப வந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை தாக்க முயல்கிறார், இல்லையா தாக்கிக் கொண்டிருக்கிறார் பல கூட்டங்கள்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் என்ன மாறுதுன்னா, ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து மத்திய தலைவர்களுக்கு இணையாக இருந்தார். இப்ப வந்து தன்னைக்குத்தானே சுருக்கி கொண்டார் எடப்பாடி பழனிசாமியோடு என்று நான் பார்க்கிறேன். இது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய வெற்றியாகவும் நான் பார்க்கிறேன். என்றால் அவர் ரொம்ப சாதுரியமாக ஸ்டாலினை அட்டாக் பண்ணுவதாலும் சரி, யாரை அட்டாக் பண்றாரு எடப்பாடி பழனிசாமின்னு பாருங்களேன். அதாவது பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பலரை திமுக குறிப்பாக அந்த பலரையும் அவர் அட்டாக் பண்றது இல்லை, இல்லைன்றால் பலருக்கும் பதில் கொடுப்பதில்லை. அவர் வந்து வேற யாரோ வச்சு பதில் கொடுக்கிறார், ஒரு ஜெயக்குமார் வைத்து, இல்லை என்றால் வேற யாரோ வச்சு பதில் கொடுக்கிறார். இவர் வந்து பதில் சொல்வது நிச்சயமாக ஒரு முக ஸ்டாலினுக்கு சொல்கிறார், ஒரு கனிமொழிக்கு சொல்கிறார். அதே மாதிரி ஆராசாவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து சொல்ல வேண்டியதா போச்சு, ஏன்னா ஜெயலலிதா இஷ்யூ வந்ததுனால சொல்ல வேண்டியதா போச்சு. அதை தவிர பாக்கி ஒரு தலைவருக்கும் இவர் வந்து பதில் கொடுப்பதில்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தானும் ஸ்டாலினும் ஒரு ஈக்குவலண்ட் கொண்டு வந்து விட்டார். இது எடப்பாடி பழனிசாமியோட பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவரா முதலமைச்சரையும் அவர் தலைமையிலான அரசு பற்றி தானே விமர்சிக்க முடியும். அதுதானே இயல்பான பிரச்சார பரப்புரையா இருக்க முடியும். அது தவிர்த்து வேறு என்ன வகையான பரப்புரையை நீங்க மேற்கொள்ளணும்ன்றீங்க? இல்ல, என்னை பொறுத்தளவுல முக ஸ்டாலினுடைய பரப்புரையில வந்து 2019 இருந்த அம்சங்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பாவங்க, அவருக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, அவரு அங்க மத்தியில இருந்து சொல்றாங்க இவர் செய்யறாரு, இவர் அவங்க எஜமான், இவங்க அடிமைகள். இந்த மாதிரி தான் அடிமைகள் இந்த வார்த்தையை வந்து பல முறை யூஸ் பண்ணிடுறாங்க. உதய் கூட அண்ணங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதை இன்னும் யூஸ் பண்ண அது பிரயோகத்தில் இருந்தால் கூட இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி டைரக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அங்கதான் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது நேராக பாஜகவினுடைய பிரச்சனையாகத்தான் முக ஸ்டாலின் வந்து 2019 பேசிக் கொண்டிருந்தார். அங்க வந்து இல்ல, இப்ப அதுலதான் திரு ஷியாம் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்னும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணிகள் யார் யார் எவ்வளவு இடத்துல நிக்கிறாங்க இதெல்லாம் உறுதி செய்யப்படல. அப்படியான நிலையில இப்ப இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளர் யார், முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத நேற்றும் கூட திரு முருகன் வந்து குறிப்பிடுறாரு, நாங்க தான் சொல்லுவோன்றாரு. அப்படி இருக்கிற நிலையில இவங்க என்ன அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியை நேரடியான அதே விதமான 2019க்கான அதே ஃபார்முலாவை ஸ்ட்ராட்டஜியை இப்பவும் அவர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது சரியா இருக்க முடியுமா? அது நிச்சயமா அப்படித்தான் இருக்க முடியும். ஏனென்றால் யார் இப்ப அமித்ஷா வந்தாரு, அவர் யாரை சந்தித்தார்னு பாத்தீங்கன்னா பாஜகவினரை மட்டும் சந்திக்கவில்லை. இங்க இருக்கின்ற ஓபிஎஸ் சந்திக்கிறாரு, இபிஎஸ் சந்திக்கிறாரு, ஒன்றாக சந்திக்கிறார். அந்த மீட்டிங்ல வந்து அதிமுக பாத்தீங்கன்னா இந்த 2 நபர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். பல முறை வந்து பாஜகவினர் என்ன கூறியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக லீட்ஸ் தி ஃப்ரண்ட்னு கூறியிருக்காங்க. சிஎம் கேண்டிடேட் அந்த பிரச்சனை இருக்கிறது. பட் பாஜக ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் அதிமுக தான் இங்க லீட் செய்கிறது என்று ஒத்துக்கிறார்கள். அவர்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை பாஜகவை இந்த அளவுக்கு கடுமையாக தாக்கி இருந்த முக ஸ்டாலின் அந்த இதிலிருந்து பின்வாங்கிக் கொண்டு இப்போது அதிமுகவை மட்டும் கடுமையாக தாக்குகிறார். நிச்சயமாக அதிமுக தான் இங்க ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் அந்த இவர்களுடைய செயல்கள் எல்லாம் அங்கு ஒருத்தர் உட்கார்ந்து அந்த பப்பட்ட ஸ்ட்ரிங் அசைக்கிற மாதிரி அசைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு கேம்பெயின் எடுத்து போனார்ல. 38 சீட் ஜெயிச்சீங்கல்ல, அதன் பிறகு அதே கூட்டணி தான் இப்போ நிலவுகிறது. என்ன மாற்றம் வந்திருக்கு எனக்கு தெரியலையே. நீங்க வந்து பரப்புரை ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுறீங்க, நம்ம பேசலாம். அது தொடர்ந்து திரு மட்டும் நான் காண்கிறேன். எஸ், ஓகே. திரு டி.கே. இளங்கோவன் இணைப்புல இருக்கார். திரு ராதாகிருஷ்ணனோட பார்வை என்னவா இருக்குன்னா, இது ஏற்கனவே 2019 நீங்க வந்து ஒரு அகில இந்திய அளவில் உங்க தலைவருக்கான ஒரு பொசிஷனிங் இருந்தது. இப்ப வந்து இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு நிகரான அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜியின் மூலமா நீங்க வந்து ஒரு இந்த பலவீனத்தை பற்றி அதை மையப்படுத்தி தான் உங்க தேர்தல் வாக்குறுதிகள் அல்லது பரப்புரை நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு திரு டி.கே. இல்லை, அந்த கேள்விக்கு ஒரு ராதாகிருஷ்ணனுடைய கருத்துலேருந்து நான் பெருசாக மாறுபடலைனாலும் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருக்கத்தில்
அதிமுக ஆட்சியின் சாதனைகள் என்று பட்டியலிட்டு பொய்யான விவரங்களை அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி வரும் பொழுது ஒரு முதலமைச்சர் சொல்கிற பொய்களை வெளிச்சம் போட்டு காட்டுவது எதிர்க்கட்சியின் கடமை என்ற வகையிலே இப்பொழுது எடப்பாடியின் கருத்துக்களுக்கு நாங்கள் மறுப்பு கூறிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். எதையுமே செய்யவில்லை இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் திட்டங்களில் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு வந்திருக்கிறது என்கிறார்கள். ஒரே ஒரு நிறுவனம், வெளிநாட்டு முதலீடோடு ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டதாக செய்தி இல்லை. இப்படி பல பொய்களை அவர்கள் சொல்லி விடுகிறார்கள். குடிமராமத்து மூலம் நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டோம் என்கிறார்கள். ஒரு நாள் மழைக்கு சாலையிலே நடமாட முடியாத நிலை இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு மாநில அரசு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் பொய்யையே பிரச்சாரம் செய்யும் பொழுது அது சட்டமன்ற தேர்தலில் அந்த பொய்களை முதுவடியை செய்வது எங்களுடைய கடமையாகி விடுகிறது. இது அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க வந்து ஒரு பரப்புரையில முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கான மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறீங்க, அல்லது இதெல்லாம் தவறு, உண்மைக்கு மாறானதுன்னு எங்களுடைய கருத்தை முன்வைக்கிறோம்னு சொல்லக்கூடிய வரைக்கும் இது இயல்பான பரப்புரை. ஆனா அதிமுக உடையும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. அது விரைவில் உடைய போகுதுன்னா அதிமுகவுடைய பலவீனத்தை தான் திமுக பிரதானமா நம்புதா? இல்ல அதிமுக இன்றைக்கு இல்லை. என்றைக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தாரோ அன்றிலிருந்து அதிமுகவில் குழப்பம் நீடிக்கிறது. இதே ஓபிஎஸ் அதிமுக அரசு, எடப்பாடி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் தான். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி போனது. 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி உச்சநீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிறது. நாங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. அவர்களுக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறோமே தவிர நாங்கள் இதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை. என்றைக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை இருக்கிறது என்பதை ஊடகங்கள் தான் சொல்லுகின்றன. அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான். அவர்கள் உடைய வேண்டும் என்பதில்லை. அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்பது மிக வெளிப்படையாக தெரிந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம், அவ்வளவுதான். இல்ல அப்படி முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவதில்லை. இல்ல இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா பரப்புரையில போறாங்க. நீங்க இந்த விமர்சனங்களை முன்வைக்கிற நேரத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றாக திரு PH பாண்டியனுடைய நிகழ்ச்சிக்கு போறாங்க, அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி. அதே போல போற வழியிலையும் பரப்புரையில ஒன்றா செல்கிறார்கள். அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அல்லது உங்களுடைய ஆசைன்னு இருக்கு, ஆனா அது நடக்கல, அது வேறா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? உங்க விருப்பம் அதுவாக இருக்கலாம், ஆனா நடைமுறை வேறையா இருக்கா? எங்களுடைய ஆசை இல்லை. நான் சொல்றது என்னன்னா, இது எல்லா நடவடிக்கைகளும் அதிமுகவினரில் கட்சிக்குள்ளே நடைபெறுகிற நடவடிக்கைகளை நாங்கள் வெளியே சொல்கிறோமே தவிர அதை அவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள். நாங்கள் சொன்னவுடன் 2 நாளைக்கு ஒற்றுமையாக இருப்பது போல் நடிப்பார்கள். 2 நாள் கழித்து வேறு ஒரு பிரச்சனையிலே அவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள் என்று எப்படியாவது தெரிந்துவிட போகிறது. இல்லை, மாற்று கருத்து இல்லை. இந்த குழப்பங்களை, அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை, எந்த பிரச்சனையும் நாங்கள் உருவாக்கவில்லை. அவர்களுக்குள்ளே உருவான பிரச்சனைகளை நாங்கள் வெளியே எடுத்து படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல அதிமுகல ஒரு குழப்பம் இருக்கு, தலைமையில ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் நேற்றைக்கு மு.க. அழகிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி திரு மு.க. ஸ்டாலின் முதல்வராக முடியாது, எங்களுடைய தொண்டர்கள் விடமாட்டாங்கன்றார். அது ஒரு நெருக்கடி இல்லையா உங்களுக்கு? அது ஒரு நெருக்கடியாக நாங்கள் பார்க்கவில்லை. மு.க. அழகிரி திமுகவிலும் இல்லை, நாங்கள் அதை ஒரு நெருக்கடியாக பார்க்கவில்லை. எல்லா இடங்களிலும் திமுக பெரிய நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது எல்லாம் எதையாவது சொல்லி திமுகவிலே பிளவை ஏற்படுத்தலாமா என்று சிலர் முயற்சி எடுக்கிறார்கள். திமுகவில் அந்த நிலை இல்லை. காரணம், தலைமையை கூட நாங்கள் பிரச்சனை இல்லாமல் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டோம். அதிமுகவில் இன்னும் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியாத நிலைதான் நீடிக்கிறது. அந்த பிரச்சனை கூட எங்களுக்கு இல்லை. மிக எளிமையாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி அடுத்த தலைவர் யார், அடுத்த பொதுச் செயலாளர் யார், அடுத்த பொருளாளர் யார் என்பதை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்ட அளவுக்கு திமுகவில் ஒற்றுமை நிலவுகிறது. அதிமுகவில் அது இல்லை. இன்று வரை ஒரு பொதுச் செயலாளரை அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. நீங்க குறிப்பிட்டதுல திமுகவுக்குள்ள குழப்பம் இல்ல, தலைவர் இவர் தான், தலைவருக்கு எதிராக இங்க யாரும் இல்ல அப்படிங்கிற வரைக்கும் ஃபேக்சுவலா கரெக்ட்னாலும், இப்ப தேர்தல்னு போகும்போது களத்துல உங்களுக்கு எதிராக நான் வந்து இறங்குறேன்னு அழகிரி வரும்போது அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் வாக்குகளை பிரிக்கக்கூடிய எங்களுக்கு எதிராக இப்பொழுது கேளுங்கள், எங்களுக்கு எதிராக
பாஜக இருக்கிறது, எங்களுக்கு எதிராக அதிமுக இருக்கிறது, எங்களுக்கு எதிராக வேறு பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன, எங்களுக்கு எதிராக தேமுதிக இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக கட்சிகள் இல்லை அல்லது ஆட்கள் இல்லை, அது அணிகள் இல்லை என்று சொல்லவில்லை. இதோ ரஜினிகாந்தை அரசியலுக்கு கொண்டு வந்து திமுகவை ஒழித்து கட்டுவேன் என்று தமிழறிவு மணியன் சொன்னார். அவருக்கும் எங்களுக்கும் என்ன பகை? அவர் திமுகவை குறிவைத்து பேசினார். இப்படி ஒரு வலிவான கட்சிக்கு எதிரிகள் எப்பொழுதுமே இருப்பார்கள். அதை எப்படி எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும். இல்ல, அது இந்த எதிரிங்கிறது கலைஞருடைய வாரிசு அப்படிங்கிற இடத்துல இருந்து வர்றாரு. அவர் எதிர்த்து நான் நிக்கிறேங்கிறாரு. அப்ப வந்து மற்றவர்களுக்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்குல்ல? கலைஞரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஸ்டாலின். கலைஞர் அவரை ஏற்றுக்கொண்டார், அவருக்கு பதவிகளை கொடுத்தார், அவருக்கு துணை முதல்வரை கொடுத்தார், அவர் நல்ல உழைப்பாளி என்று சொன்னார், அவரை பாராட்டினார். அதனால்தான் நாங்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பணிகளை பார்த்து ஏற்றுக்கொண்டோம். அவர் ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக அரசியலிலே அவருடைய ஈடுபாட்டையும் அவருடைய இந்த எல்லா பொறுப்புக்கும் ரெக்கமெண்ட் பண்ணது நான் தான் அப்படிங்கிறார். கலைஞர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தான்ங்கறார் திரு அழகிரி. அது தனிப்பட்ட அவர் சொல்வது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் ஏனென்றால் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் இயல்பாக நடந்தது. இன்றைக்கு அவர் தலைவராக இருக்கிறது, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக இருக்கிறார். ரைட், இணைப்பில் இருங்க திரு டி.கே.எஸ். பேசலாம். திரு சத்யன், ஒரு முதலமைச்சர் சொல்றாரு 4ஆக திமுக உடையும். என்ன அடிப்படையில் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க? உங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் இன்றைக்கு தான் வராரு. இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகு ஒன்னா ஒரு பரப்புரை. முதலமைச்சர் தானாக அவர் எடப்பாடி தொகுதியில் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு விளம்பரங்கள்ல அவருடைய படம் இல்ல, துணை முதலமைச்சருடைய படம் இல்ல, தனிப்பட்ட முறையில் அவர் விளம்பரம் கொடுக்கிறார் பத்திரிகைகள்ல அப்படின்னு வெளிப்படையா இந்த இருவருக்குமான இடைவெளி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா? அதை தான் திமுக சொல்லுதா? அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளருக்கான குழப்பம் இருக்கு, அது விரைவில் வெடிக்கும், அதனால கட்சியில ஒரு பிளவு உண்டாகும் அப்படிங்கிற அந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்களா? நான் இங்க பெரிதும் மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு ஒரு பதில் உரையை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எங்களால பொதுச் செயலாளர் தேர்வு செய்ய முடியாமலாம் இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி பொதுக்குழு கூப்பிட வேண்டியது என்ன, தேர்வு பண்ண வேண்டியது அப்படி கிடையாது. எங்கள் கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா என்கின்ற நிலைப்பாடு 3 வருஷம். அதுக்கப்புறம் தான் ஒருங்கிணைப்பாடு வந்தது. அந்த ஒருங்கிணைப்பாளர் தான் அறிவித்தார், இவர் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர். இதற்கு மேலே விளம்பரத்துல போட்டோ வந்துச்சு, தனித்தனி விளம்பரம் வருது என்று பேசுவதுதான் ஒரு காரணம் இருக்கிறது. இவர்கள் பொய்யை வாங்கி வந்திருக்காங்க. இப்ப கிராம சபை கூடத்துல போனா கூட கைது பேசுறாரு கட்சி தலைவர். எப்படி முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளார எப்படி இருந்தது அப்படிங்கிற கதையை பேசக்கூடிய தேவை இல்லை. அவருடைய உடன் பிறந்தவர் 3ஆம் கூட்டம் கூட்டியிருக்கிறாரு. அப்ப கட்சி தலைவர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை பத்தி எதை பேசிக்கலாமா? ஏன் பேச? மீண்டும் சொல்கின்றேன், போன வாரம் முதலமைச்சர் நேரடியாக மேடையில் நின்று ஒரு ஸ்டாலின் இல்ல 100 ஸ்டாலின் வந்தாலும் ஒரு அதிமுக கூட்டம்னா கூட அனுப்பிக்க முடியாது, முடிச்சவங்க கட்சி காப்பாற்றணும் சவால் இருக்காரு. அது 10 எதுவுமே பேசல. அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாம மிக திறமையாக அவருடைய அரசியல் அனுபவம் மூலம் மடை மாற்றி பேசினார் இளங்கோவன் அவர்கள் பேசுறதா நம்ம கவனிச்சுட்டு தான் இருந்தோம். இல்ல, நீங்க உங்களோட நம்பிக்கை இருக்கணும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இருவருக்குள்ளயும் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியுதா? இப்போதும் அது வெளிப்படையா இன்னைக்கு ஒரு விளம்பரம் வருது, அரசு சார்பாக விளம்பரம் வருது, அதுல முதலமைச்சர் மட்டும் இருக்கார், துணை முதலமைச்சர் இல்ல. சரி, அது அரசனுடைய முடிவு அப்படின்னா, இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் தனியா விளம்பரம் கொடுக்கிறார், அதுல முதலமைச்சர் இல்ல, வேற யாரும் இல்ல, அவர் தான் இந்த கட்சிக்காக என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது வருது. அப்ப தொண்டர்கள்ட்டே அது என்ன ஒரு இதே ஊடகத்துல கடந்த 10 நாள்ல ஒரு ஊரம் கூட கேட்கவே இல்லை. தலைவர் யாரோட போட்டோ தான் ரெக்கமெண்ட் இருக்கும்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதுக்கு போட்டோ போடாதான். அப்ப இதெல்லாம் ஒரு காரண காரியம் தான். ஒரு 2க்கும் பெரிய இருக்கு. இன்று 2 பேரும் PH பாண்டியன் அவர்களுடைய மணிமண்டபத்தை திறந்து வைத்து ஒரே தான் சென்றார்கள். அதான் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள், டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், டு ஹேவ் அ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், யூ ஷுட் ஹேவ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிலத்தில். அதாவது உறவு பலப்படுத்துவதற்கு என்ன காரண காரியம் என்றால் பலதையும் கடந்து வரணும், யூ ஷுட் ஹேவ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது மாதிரி அரசியலில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே தொடங்குகிறது, எங்கே வருகிறது, எவ்வளவு வலுப்பெற போகிறது மிக மிக முக்கியம். அதுதான் தீர்மானம் பண்ண போகுது. யாரு ஒரு தனிநபருடைய தலையெழுத்தும் சரி, ஒரு கட்சியினுடைய தலையெழுத்தும் அதான் தீர்மானம் பண்ண போகுது. நாங்க எங்க கட்சியில விரிசல் இல்லைன்னு நாங்க சொல்லலையே. நாங்க சொன்னோம்மா இல்ல, நாங்க இன்றைக்குமே இருந்தோம்.
அவங்க இரு அணிகளாக பிரிந்தோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது இருவரும் தீர்த்து கொண்டனர், பேசி தீர்த்து தீர்ந்ததா அப்படிங்கறதா ரொம்ப காலமாவே தாமரை இலை தண்ணீராகவே இருக்கா இந்த உறவு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து இப்ப வெற்றி நடை போடும் தமிழகம் இந்த விளம்பரங்கள்ல முதலமைச்சர் இருக்கிறாரு, இப்ப துணை முதலமைச்சரோ மற்றவருக்கோ அதுல பங்கு இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. கட்டி தொங்கிட்டு இருக்கா, எப்ப உனக்கு போதும் கேட்டு. ஏன்னா அவர் கலைஞரின் வாரிசு தான். அவரே சொல்றாரு வந்து அவர் என்ன நிர்பந்தத்தின் பெயரால் இவர் வந்து ஸ்டாலின் அவர்களை முன்மொழிந்தோம், ஏன்னா வருங்கால முதல்வர்களையும் போஸ்ட் அடிக்கிறீங்க, எத்தனை வருஷத்துல போய் போஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தின் பேரா ஒரு கட்டாயத்தின் பேரால் தான் இவர் போனாங்க ரேஞ்சுக்கு தான் பேசியிருக்கு. இல்ல அவரே கலைஞராலே நீக்கப்பட்டவர் இல்ல. திரு டி.கே.எஸ். என்ன சொல்றாருன்னா அவரே கலைஞரால நீக்கப்பட்டவர். அதனால தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞரால் நடவடிக்கை உள்ளாக்கப்பட்ட ஒருத்தர் சொல்றதுல என்ன எங்களுக்கு பாதிப்பு வரும், எங்களுக்கு நிறைய பேர் எதிரிகள் இருக்காங்க, கடைசியா ரஜினிகாந்த் வரைக்கும் எங்களுக்கு எதிராக நிலைநிறுத்த முயற்சி பண்ணாங்க, ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற இடத்தை தான் அவர் கொண்டு வராரு. என்னோட அடிப்படையான கேள்வி, இதுல நீங்க வந்து இன்னும் அதிகமா இப்ப அழகிரியை நம்ப தொடங்கிட்டீங்களா? உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை விட கூடுதலா இன்னைக்கு வந்து அழகிரி பேசிய பிறகு முதல்வர்ல தொடங்கி அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் அழகிரியை பற்றி அழகிரியை உயர்வா பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதே அழகிரியை பற்றி நீங்க தான் கடும் விமர்சனங்களை முன் வச்சவங்க. இந்த பார்வை மாற்றம் எப்படி வந்ததுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அரசியல் களத்தில் அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பேசுவது என்பது இயல்பு. நான் இதே மனிதர்களுடைய உங்களுக்கு நான் சொல்றேன், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஒரு சொன்னேன், கண்டிப்பாக நாளைக்கு திமுக இது கலைஞர் வழியில் நடக்கும், திமுக இல்ல கலைஞர் திமுக என்று தோன்றும் என்று அவர்களுடைய செய்தி தொடர்பாளருக்கு முன்னாடியே சொன்ன ஒரு குறிப்பிட்டு இருக்கு, 3 கூட பதிவிட்டு இருக்கு. இது நடக்கும், இது யதார்த்தமான உண்மை என்று சொன்னேன். நான் சிம்பிளிஸ்டிக்கா சொல்றேன், அங்கே இருக்கக்கூடிய உள்கட்சி குழப்பங்கள், அங்கே இருக்கக்கூடிய மனக்குமுறைகளை வெளிப்படுத்தி ஓப்பனா பேச முடியாத அவரு ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சத்தை குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, எங்க கட்சிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லைங்க, நாங்க தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எங்க கட்டமைப்பு அப்படியே இருக்கு, எங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை. ஆனா அதிமுக அப்படி இல்ல, உள்ள வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதை நாங்க வந்து மக்கள்கிட்ட சொல்றோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு நான் 2-3 விஷயங்களை கேட்கிறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன அப்படின்னு சொல்லலாம். நான் அதை சொன்னேன், லெட்டர் இல்லை, இந்த போட்டோவை போடுங்க, அந்த போட்டோவை போடாதீங்கன்னு அவர் கட்சியினுடைய பெரும்பான்மை தலைவர் போய் ஹைதராபாத் போய் அசோசியேட் ஓவர்சியை வந்து நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்து அனுப்பி விடுக்கிறார். விடுத்த அடுத்த நிமிஷம் மறுபரிசீலனை போகுது. அப்ப தலைவர் சொல்லி போனாரா, தலைவரை கேட்க போனாரா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாக்குறோம், கட்சிக்காக பல ஆண்டு காலமாக உழைத்த சீனியர் மெம்பர்ஸ் எல்லாம் நேற்று வந்து உதயநிதிக்காக வேலை வெளியில தொங்கிட்டு போறாங்க. அதையும் பாக்குறோம். அந்த கும்பல்கள் அந்த கட்சியினரிடையே இருக்கிறது. வெளிப்படையாக சில விஷயங்கள் தெரியும் போது இதையெல்லாம் கோடிட்டுக்காரங்க எப்படி இருக்க முடியும்? ஒண்ணும் இல்ல, சிம்பிளா கேட்கிறேன். அதே கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் ஒரு கிளைகளை செயலாளருக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஞான அறிவு கூட ஸ்டாலின் கிடையாது, ஸ்டாலின் நோ மெட்டல் சொல்லி அப்படின்னாரு. அவர்தான் கூட்டணியில வச்சிருப்பாங்க. நீங்க இன்னைக்கு இல்ல அப்படி பார்த்தோம்னா இல்ல எல்லோரையும் விமர்சித்திருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி திரு ஓ பன்னீர்செல்வம் அல்லது ஓ பன்னீர்செல்வத்தை குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சுகள் அவ்வளவு இருக்கும். இப்ப இணக்கமா இருக்கிறாங்க. நம்ம இப்ப பேசுறது என்னன்னா, இப்ப என்ன சூழல் அப்படிங்கிற கேள்விதான் வைக்கிறோம். இருவரும் மாறி மாறி, ஏன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும், என்னை விட உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை எவ்வளவு சீக்கிரமாக கலைக்கிறார்கள், எந்த நோக்கத்துக்காக கலைக்கிறார்கள், எப்படி ஒன்றுபடுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இன்று கூட பிறந்தவரை 10 ஆண்டுகள் வெளியில வச்சு அதுக்கான காரணக்காரிகளை சொல்ல முடியல. அவர் மதுரையில பேசும்போது நீ கரூர் பொதுக்கூடத்துல என்ன போய் பேசணும்ப்போ என்னுடைய அண்ணன் பேசிக்கோங்க, ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவிக்கணும், அதை தெரிவிக்கக்கூடிய துணி கூட இல்லாம தானே இருக்கீங்க. அப்போ உங்களிடம் இருக்கக்கூடிய விருச்சங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உங்கள் பொது வழியில் உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை தானே இருக்கீங்க. நாங்க வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு வந்தா எங்களுக்கு பயம், நாங்க பேசல, அங்கே அவர் தான் பேசுறாரு. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே நிர்பந்திக்கப்பட்டு அரசியல் கட்சி தொடங்க வைக்கிறார்கள். ஆனா மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னாரு, அவர் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு முடிச்சு வந்து கொள்கைகளை விளக்கட்ட, அதுக்கப்புறம் கருத்து சொன்னா கரெக்டா இருக்குங்கிறார். அந்த பக்குவம் எங்களுக்கு இருக்கு. மரியாதைக்குரிய யாருக்கு அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடியார் என்கிற நிலைமை இருக்கிறது, எடப்பாடியாருடைய வெற்றி என்னன்னு பாக்குறாங்க, நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா அவர் விளம்பரம் மூலமாக வரவில்லை. அவர் என்ன சொல்றாரு, உழைப்பின் மூலமாக அதை பற்றி பேசலாம், வென்று மக்கள் மனதை வென்று இந்த இடத்துல வந்து நிற்கிறார். அதுதான் யதார்த்தமான உண்மை. அதை பத்தி பேசலாம். திரு சத்யன், திரு ஷியாம், 2 பேர்ல யாருக்கு இந்த நெருக்கடி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? புற சூழல்கள் அல்லது எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகள் இதெல்லாம் சமாளிக்கிறதுல ஒரு பக்கம் இருக்க தேர்தல் களத்துல இங்க வந்து இப்ப அதிமுகவுக்கு உள்ளேயே இந்த பிணைப்பு இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்விகளோ, அல்லது திமுகவுக்கு புதிதாக அழகிரி ஒரு நெருக்கடியை உருவாக்குவாரா? 2 பேர்ல யாருக்கு இந்த நெருக்கடி அதிகம் இருக்குன்னு பாக்குறீங்க?
நெருக்கடி என்று இதை பார்ப்பதை விட 2 பேருமே அவரவர் பிராண்டிங்கில் தான் குறியாக இருக்கிறார்கள். அதாவது எனக்கு தெரிந்து எந்த தேர்தல் பிரச்சார கூட்டமும் வேட்பாளர் இல்லாமல் நடந்ததாக சரித்திரமே கிடையாது. காரணம், வேட்பாளர் படுத்தினால்தான் அது வாக்காளர்கள் மத்தியிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும். சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது ஒரு 1.25 யூனியன், ஒரு 2 பஞ்சாயத்து யூனியன் லெவல்ல தான் இருப்பாங்க. அதுக்குள்ள இருந்தா கேண்டிடேட் நம்ம போட்டிருப்போம். அதுல இருக்கிற மேஜர் ஜாதி எதுவோ அதைத்தான் கேண்டிடேட்டா போட்டிருப்போம். அப்ப இயல்பாக கேண்டிடேட்டோட பிரசன்ஸ், வேட்பாளரோட இருக்கை ரொம்ப அவசியம். ஆனா 2 கட்சியிலுமே அது இல்ல. அப்படின்னா எதுக்காக இந்த பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க? 2 தலைவர்களுமே தங்களை தாங்களே சுய விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். பிராண்டிங் வியூக நிபுணர்கள் வந்ததுனால இந்த பிராண்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் இது நடக்குது. இல்ல, பொதுவாவே நீங்க சொல்றது ஒரு பக்கம் உண்மைதானாலும் தலைவர்களை வச்சுதானே தேர்தல் நடக்குது. முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத வச்சுதானே பெரும்பான்மையான வாக்குப்பதிவு நடக்குது. உள்ளூர் வேட்பாளர் ஒரு முக்கியம் தான், ஆனா அதை கடந்து எப்பவுமே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அதுதானே எப்பவுமே நிக்கிறதா இருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் என்பது இதுவரைக்கும் அது சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. கலைஞர் வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர் இளங்கோவன் சார் சொன்ன மாதிரி இயல்பாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட தலைவராகிவிட்டார். எனவே அந்த கட்சியை பொறுத்தவரையில் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் அவர்களுக்குள் பேசி தீர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலே அதிமுகவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் அதை இன்னமும் வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாங்க. காரணம், தொகுதி பங்கீடுல நிலவர சிக்கல். இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்கான எளிதான வழி என்னன்னா, ஒண்ணு தொகுதி பங்கீடு முடிச்சிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா தேர்தல் பிரச்சாரம்னு இதை சொல்லாம வேற ஏதாவது ஒரு பெயர்ல அழைக்கலாம். இன்னமும் சொல்லப்போனால் திமுக இன்னமும் தேர்தல் பிரச்சாரம்னு அது சரியா சொல்லல. மக்கள் சபை கூட்டம், மக்கள் கிராம சபை கூட்டம், முதல்ல ஸ்டாலின் பிறந்த நாள், அப்புறம் விவசாயிகள் எழுச்சி தினம், இப்படி பல்வேறு பெயர்களால் தான் அது அழைக்கப்பட்டது. ஆனால் இங்கு தேர்தல் பிரச்சார பரப்புரை துவக்க விழா என்று அதிமுகவில் அழைக்கப்படுவதால் தான் இந்த சிக்கல் எழுகிறது என்பது எனது எண்ணம். ஆர்கே, நீங்க எப்படி பாக்குறீங்க ஆர்கே இதுல? இல்ல, இது முக்கியமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிசம்பர்ல நீங்க ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க தேர்தல் சந்திக்க போறது ஏப்ரல்ல தான். அப்ப இது எதற்கு இவ்வளவு நீண்ட ஒரு பிரச்சாரம்னு பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அப்கோர்ஸ் இமேஜ் பில்டிங் ஒண்ணு இருக்கு. 2வது, இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் சமூக வலைதளங்களாலும் சரி, இப்ப இருக்கின்ற அந்த கேம்பெயின் முறையே மாறிவிட்டது. அப்ப ஏறத்தாழ நீங்க 5 வருட காலமும் கேம்பெயின்ல இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு இடத்துக்கு, அதாவது மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு ராங் மெசேஜஸ் கசி விடுகிறார்கள். எப்படி ஒரு ஸ்டாலின் ஒரு கூட்டத்துல பேசாத ஒரு விஷயத்தை அதிமுக வலைதளங்கள்ல கொண்டிருந்ததோ, எப்படி எடப்பாடியை பத்தி கொச்ச மீன்ஸ் திமுக வலைதளங்கள்ல கொண்டிருக்கிறதோ, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேர்தலுக்கு இருக்கின்ற ப்ரிப்பரேஷன் என்ற அந்த டைம் இருக்கு இல்லையா, முன்னாடி தேர்தல் ஆணையம் 45 நாள் தரும். ஆனால் அதை கடந்து இப்ப என்ன ஆகிவிட்டுருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கான்ஸ்டன்டா ஒரு மெஷினரி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அந்த மெஷினரி என்பது இன்னும், அதாவது கட்சிக்குள்ளால் இருக்கின்ற பிரச்சனைகள்னாலும் அந்த இரட்டை தலைமை என்ற பிரச்சனையினாலும் இன்னும் சசிகலா வெளியே வந்த பிறகுதான் அதிமுக ஸ்டெபிலைஸ் ஆகும் என்ற பிரச்சனை இருக்கனால, அவங்க உள்ள வந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி அது வேற விஷயம். அதுக்குள்ள கடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தினகரனுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக ஸ்டெபிலைஸ் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல இந்த 2 பேர் தான் முக்கியஸ்தரா இருக்கிறார்கள், ஓபிஎஸ், இபிஎஸ். இதுல அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைமசி எடுக்க வேண்டும். அதனால அந்த கட்டாயம் அதிமுக இருக்கிறது. திமுகவுக்கு அந்த கட்டாயம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் அதிமுகவினுடைய இந்த சேர்க்கைனால, அதாவது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் சரி, அந்த மாதிரி எடப்பாடியினுடைய அந்த கொரோனா காலத்தில் இருக்கின்ற சுற்றுப்பயணத்திலிருந்து தான் திமுகவுக்கு இந்த நெருக்கடி வருவதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்ம குறிப்பாக முன்கூட்டியே இவங்க களத்துக்கு போக வேண்டிய தேவைகள் இருக்கு, அது போயிருக்காங்கன்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இந்த இவங்களுடைய பரப்புரைகள்ல அவங்களுடைய சாதனைகள் அல்லது அவர்கள் மீதான விமர்சனங்களை கடந்து 2 பேரும் பலவீனம் அடைகிறத பத்தியே பேசுறாங்க. அப்போ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். ஒன்னு, திரு ஸ்டாலின் சொல்றாரு அதிமுக உடையும், இவரும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக 4ஆக உடையும், அழகிரி அதை செய்வார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் போது என்ன இவங்க இவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி சொல்றாங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜி இது? இல்ல, அது நெகட்டிவிட்டிக்காக ஒரு இது கம்ப்ளீட்டா நெகட்டிவ் பிரச்சாரம் தான் இருக்க முடியும். ஏனென்றால் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க எதிர் அணியை தாக்கி பேச வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்னால இங்க பெண்களுக்கு இது கிடையாது, சேஃப்டி கிடையாது, இல்லை என்றால் உங்க பிசினஸ் எல்லாம் திமுக எடுத்துருமெல்லாம் பேசுறது என்ன, அது கம்ப்ளீட் நெகட்டிவ் கேம்பெயின். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் தான் ஸ்டாலின் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனுடைய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஏனென்றால்
ஜெயலலிதா கொடுத்த அந்த 26 பாயிண்ட் அஜெண்டா இருக்கு உங்களுக்கு திமுக கிட்ட இருக்கிறது. திமுகவுடைய பிரச்சனையே இதுதான். அதாவது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண திமுக தவறிவிட்டது. அதாவது அந்த 93 பக்கமோ 96 பக்கமோ இருக்கின்ற ஜெயலலிதாவுடைய மனு ஃபர்ஸ்ட் மெமராண்டம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு 2016 அதிகாரத்துக்கு வந்த பிறகு நரேந்திர மோடியிடம் அளித்த அந்த அதுதான் இவர்களுடைய நேரேட்டிவாக இருந்திருக்க வேண்டும். ஆனா திமுக அதை செய்யாமல் எடப்பாடி சரியில்லை, இவங்க கட்சி உடைய போகுது, இல்லை என்றால் ஓபிஎஸ் அப்படி அடிமை, இந்த மாதிரியான பேச்சுக்கள்ல மட்டும்தான் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலயும் நாம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா அதிமுக அட்டாக் பண்ணுது, இல்லை என்றால் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனையை திமுக ரியாக்ட் செய்து கொண்டிருக்கிறது. அது இல்ல இன்னொரு பக்கம் நீங்க ஆளுநரை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது, அது மாதிரியான வேலைகளையும் திமுக தொடர்ந்து ஈடுபட செய்யுது. அவரை 2 முறை ஆளுநரை பார்த்திருக்காரு. அதெல்லாம் ஒரு நெருக்கடி இல்லையா ஆளுங்கட்சிக்கு? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அது தேர்தல் பரப்புரையில அது போக்கஸ்டா இருக்காங்கன்னு நீங்க பாக்கலையா? இல்ல ஊழல் என்று அதிமுக திமுக மேலையும் திமுக அதிமுக மேலையும் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே வந்தார்கள். அது இது ஒரு ஸ்டெப் தான், கவர்னர் கொண்டே கொடுக்கிறது ஒரு ஸ்டெப் தான். அது நேரேட்டிவ் செட் பண்ணாதானா? நேரேட்டிவ் எது செட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கான தேவைகளுக்கான அந்த கம்ப்ளீட் அந்த டெக்ஸ்ட் புக் ஜெயலலிதா மத்திய அரசிடம் கொடுக்கிறது, நரேந்திர மோடியிடம் கொடுக்கிறது. அதுதான் இவங்களுடைய இதா டெக்ஸ்ட் புக்கா இருந்திருக்க வேண்டும். அதில் நீங்க ஆரம்பிங்க. ஒவ்வொன்று 26 பாயிண்ட் இருக்கு. அந்த 26 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கம் இன்றும் நிரூபிக்கவில்லை, இல்லைன்னா தமிழகத்துக்காக கொடுக்கவில்லை. இதை விட்டு நீங்க எடப்பாடி எந்த லைன்ல உங்களை போகணும்னு நினைக்கிறாரோ அதே லைன்ல திமுக போய்கொண்டிருக்கிறது. இதுதான் திமுக ஸ்ட்ராட்டஜியினுடைய ஒரு பெரிய ஒரு பலவீனமாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இது எடப்பாடியினுடைய வெற்றியாக, சுனிலினுடைய வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். இணைப்புல இருங்க திரு ஆர்கே. திரு டிகேஎஸ், நீங்க நீண்ட நெடுங்காலமா அரசியல் களத்துல இருக்கக்கூடியவரும் கூட. ஆர்கே தொடர்ந்து சொல்ல முயற்சிக்கிறது என்னன்னா, 2019 ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவை நீங்க செட் பண்ணீங்க, அப்படி ஒரு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க செய்யறதுல இருந்து தவறி இருக்கீங்க, அல்லது அதிமுகவுடைய லைனை தான் டோ பண்ண வேண்டிய நிலைமையில திமுக இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி இல்லை. ஒரு தேர்தல் இந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் விரைவில் தொடங்கினதுக்கு அடிப்படை காரணம் கொரோனா. மக்களை திமுக தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை நடத்தி பல்வேறு பிரச்சனைகளை மக்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு கட்சி. அதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில், இன்னும் கேட்டால் 5 ஆண்டுகளும் இந்த ஆட்சி இருக்கிற 5 ஆண்டுகளிலும் நாங்கள் எங்களுடைய மேடை பிரச்சாரங்கள் மூலம் மக்களிடம் இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் திமுகவின் வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா காலத்தில் ஏறத்தாழ ஓராண்டு காலம் எங்களால் செய்ய முடியவில்லை. பல தடைகள் இருந்த காரணத்தினால் செய்ய முடியவில்லை. அதை மீறி நாங்கள் இணைய வழியில் பல மக்களை சந்தித்து அவர்களிடம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அது ஒரு புறம் இருந்தாலும் இப்பொழுது மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏறத்தாழ ஓராண்டு காலம் இல்லாத வாய்ப்பு புதிதாக கிடைத்தவுடன் நாங்கள் பேசுகிறோம். இதில் நாங்கள் அரசாங்கத்தின் தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறோம். நாங்கள் ஏதோ அந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளை விட்டு அந்த கட்சி உழைவதை பற்றி பேசுகிறோம் என்று சொல்வது தவறானது. அரசாங்கம் செய்கிற தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். நாங்கள் சுட்டிக்காட்டியதை இந்த அரசாங்கமே சரி செய்திருக்கிறது. அதையும் நாம் பார்க்கலாம். இந்த 7.5% நாங்கள் ஆளுநரை போய் பார்த்தோம், அதற்கு அனுமதி கிடைத்தது. நீட் பற்றி இந்த அரசாங்கம் வாய் திறப்பதே இல்லை, அதை நாங்கள் மக்களிடம் சொல்கிறோம். இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் இந்த அரசாங்கத்தின் தவறுகளை, இயலாமையை நாங்கள் மக்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்படுகிறது. அது இயல்பான ஒன்று. எங்களை பற்றி ஒன்று தவறாக சொன்னால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். ராஜாவை பற்றி ஒரு வழக்கில் ராஜா குற்றவாளி இல்லை என்று விடுதலை செய்யப்பட்ட பிறகு ராஜாவை குற்றவாளி என்று இவர்கள் சொல்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களை நள்ளிரவில் ஜெயலலிதா கைது செய்து அவர்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அந்த வழக்கை நடத்தவே முடியாமல் விட்டு போனவர்கள். ஆனாலும் தொடர்ந்து தலைவரை குற்றவாளி என்கிறார்கள். இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இவர்கள் சொல்லும் பொழுது இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். இல்ல அதுதான் செய்து வருகிறோம். அவர்கள் அவங்க வைக்கிற அஜெண்டாவை நீங்க ஃபாலோ பண்றீங்கங்கிறார் அவரு. அதை தாண்டி நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல இந்த முறை அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்லையா? அது எங்க அஜெண்டா இல்ல. அது நாங்க பேசுற இல்ல இல்லைங்க. ஆட்சி மாறும் என்று சொன்னோம். 11 எம்எல்ஏ வழக்கு தீர்வு வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பதை பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. அந்த வழக்கு நீண்ட நாளாக அங்கே நிலுவையில் இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி தேர்தல்
அந்த வழக்கு நீதிமன்றமே என்ன சொல்லி அந்த முடிவுகள் வெளிவராமல் இருக்கின்றன. பல சங்கடங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனையிலேயே அவர்களுக்கு மத்திய அரசின் ஆதரவு இருக்கிறதா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் தீர்ப்புகள் இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தவறுகள் எங்களுடையது அல்ல. நாங்கள் அதை பார்த்துத்தான் சொல்கிறோம். அங்கே நடப்பதை பார்த்து அங்கே உள்ள உறுப்பினர் நாங்கள் ஒன்றும் எங்கள் கட்சியிலே ஒன்றும் கிழக்கு கடற்கரை சாலையிலே ஹோட்டலிலே தங்க வைத்து ஆட்களை சேகரிக்கிறதெல்லாம் நாங்கள் செய்யலை. இதெல்லாம் அந்த கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனை. அதுல என்னன்னா சொல்ற கருத்துக்கள்லாம் வந்து 3 மாதத்துல ஆட்சி கலையும்லாம் பல்வேறு நிலைகளை நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா 4 ஆண்டுகள் அவங்க வந்து இந்த ஆட்சியை நடத்தி இருக்கிறாங்க. அதையும் நீங்க வந்து கவனிக்க. ஆமா, அதுதான் சொல்றேன். அதற்கு என்ன விலை கொடுத்தார்களோ எனக்கு தெரியாது. அதை நாங்கள் ஏதாவது முயற்சி செய்தோமா? அந்த குழப்பங்கள் எல்லாம் அவர்களிடையே தோற்றுவிக்கப்பட்டது தானே. இந்த ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை என்று தீர்மானம் கொண்டு வந்தது யார்? திமுகவா? இல்ல, அதுலதான் சொல்றாரு இணக்கம் இப்ப வந்துருச்சுன்றார். சத்யன் என்ன சொல்றாரு? பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனா அதையெல்லாம் நாங்க சரி பண்ணி இப்ப ஒன்னாதான் இருக்கிறோம். ஆனா ஒன்னா இருக்கிற கட்சிக்குள்ள குழப்பம் இருக்குன்னு இவங்க திட்டமிட்டே குறிப்பிடுறாங்கிறத அவர் சொல்றாரு. ஒன்னா இருக்கிற காலத்துல இப்ப ஒன்னா இருக்கிற இருங்க, இப்ப ஒன்னா இருக்கிற காலத்துல ஒரு குழு போட்டாங்க, 10 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் ஒற்றுமை இல்லைன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகை செய்திகள் தான். நாங்கள் எதையும் உற்பத்தி செய்வதில்லை. நாங்கள் அங்கே உள்ளே புகுந்து அவர்களை பிளவுபடுத்துவதில்லை. அவர்களுடைய ஒற்றுமை இல்லை என்கிற செய்திகளை பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொண்டு நாங்கள் விமர்சிக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் முனைந்து செய்வதில்லை. உங்களோட விரிவான பதில். அடுத்ததாக இந்த அரசு பொய் பிரச்சாரம் செய்து வரும்பொழுது அதை மறுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. திரு சத்யன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வெளிப்படையாக சொன்னதுதான், கட்சிக்குள்ள எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அங்கன்றது இங்கன்றுமா அப்படின்னு. நீங்க ஒட்டுமொத்தமா எதுவும் இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? திரு TKS பாயிண்ட் அவுட் பண்றாரு, இதெல்லாம் சிக்கல் இருக்கு, அதை நாங்க வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறாரு. ஆமா, அதே மரியாதைக்குரிய TKS அவர்கள் நான் சொன்ன 2 பாயிண்ட்டுக்கு பதிலே சொல்லலையே. அது எப்படி லெட்டர் உங்க போட்டோ போடுங்கன்னு சொல்றாங்க? அது எப்படி உங்க சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹைதராபாத்ல போய் அசாதீன் ஓசை வந்து இன்விடேஷன் கொடுக்குறாரு, உடனே மறுப்பு அறிக்கை கொடுக்குறீங்க. உங்க கூட்டணி கட்சி தலைவர் இந்த மாதிரி சொன்னாரு, அவரோட எப்படி கேட்ட கேள்விகளை பதில். நாங்க என்ன சொல்றோம், பொது வழியில் இருந்த விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது உண்மைதான், 2 அணிகளாக பிரிந்தது உண்மைதான். ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரம் கலைந்தோம், அது கலைந்த பிறகு இன்று எவ்வாறு ஒற்றுமையாக இருக்கிறோம், தேர்தலை சந்திக்கிறோம், களத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். அது உழைப்பால் உயர்ந்துதான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னு மரியாதைக்குரிய RK சொன்னதுக்கும் நான் சேர்ந்து அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா வச்சேன். ஆடியோ விஷயம் வந்தது. மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். நீங்க சொல்லி கிராம சபை கூட்டம்னு பொது வழியில நடத்திட்டு இருக்கிற அனைத்து பொய்களுக்கும் திமுக சொல்லுகின்ற பொய்கள் சொல்லி 16 பக்க அறிக்கையை நாங்க கொடுத்தோம். அது பொது வழியில வெளியிட்டோம். நீங்க சொன்னீங்க உயர்கல்வியில இந்த இத்தனை % மாணவர்கள் இல்லைன்னு ஒரு பொய் சொன்னீங்க. இந்த இதுல மன்றேகளை வந்து இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பொய் மூட்டை அவுத்து விட்டதுக்கு நாங்க 16 பக்கம் விளக்க உரை கொடுத்தோம். நீங்க மேடை போடுங்க, அந்த மேடையில பேசுறது நான் தயார் இல்லை, எந்த அஇஅதிமுக தொண்டனும் தயார். எது எங்க ஆட்சியில நாங்க போய் சொல்லி விளம்பரம் தேடுறோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா ஆளுங்கட்சி 10 ஆண்டுகள்ல நாங்க இதெல்லாம் செய்திருக்கிறோம், எங்களுடைய சாதனைகள் அப்படிங்கறத மையப்படுத்தி அதுதான் உங்களுடைய பலமா இருக்கணும். எதிர்கட்சியோட பலவீனத்தை ஏன் முன்னிறுத்தணும்? அதுதான் அப்ப அந்த இடத்துலதான் உங்களுடைய பலத்தை விட எதிர்கட்சியோட பலவீனத்தை நம்பக்கூடிய இடத்துக்கு அதிமுக இருக்கா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறேன். அதே கேள்விதான் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவருக்கும் பொருந்தும். அதேதான் நான் சொன்னேன். திமுகவுக்கும் அவர்கிட்ட நான் கேட்டேன். அதிமுக தரப்புல உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களுக்கு சொல்வதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, 16 பக்கத்துக்கு எங்கள்கிட்ட இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை முன்னிறுத்துவதை விட்டு அழகிரிய இன்னைக்கு வந்து உங்களுக்கான ஒரு சாதகமான அம்சமாக அல்லது திமுகவுக்கு இப்படி நெருக்கடிகள் இருக்கு, அது பலவீனம் அடையும், அதுல எங்களுக்கு சாதகம் இருக்கும் அப்படின்னா எதை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க? எதுல உங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்குங்கிற கேள்விதான் நான் முன்வைக்கிறேன். இல்ல, நீங்க பேசுனதுக்கு மறுப்பு அளிச்சாரு. ஒரு ஸ்டாலின்ல 100 ஸ்டாலின் வந்தாலும் அஇஅதிமுக உடைக்க முடியாதுன்னு சவால் விடுத்தார். தேர்தல் களத்தில் சவால் விடுப்பது இயல்பு. ஒரு சின்ன உங்களோட அனுமதியுடன் ஒண்ணு சொல்றேன். இன்று பரப்புறப்பே மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க போய் சொல்லிட்டு சுத்துறோம் அப்படிங்கிறாரு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த மத்திய அரசு பிஜேபி அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு. என்ன சட்டம்னா, திரு சத்யன், ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க என்ன ஆடியோ வேணாலும் ரிலீஸ் பண்ணி நீங்க போடலாம். ஏற்கனவே இதே அரங்கத்துல இதே நிகழ்வுல நீங்க ஒரு தவறான செய்தியை பதிவு பண்ணீங்க, அதுக்கான பொறுப்பு இப்ப நீங்களே ஏற்கணும். அதையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். யார் இங்க வந்து என்ன விஷயங்களை சொன்னாலும் ஒரு பொதுவெளிங்கும் போது அந்த பொதுவெளியில சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான பொறுப்பை ஏற்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன வேணா செய்யலாம்.
இன்னொன்னு பொதுவெளியில நாங்க அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியாது. உண்மைக்கு மாறான விஷயம் இருக்குன்னா அதை நான் ஏற்க முடியாது. இது சரியா இருக்குன்னா நீங்க சொல்லுங்க, அதை நம்ம விவாதிப்போம். ஆனா என்ன, நான் வேற யார்கிட்டையும் இதை சொல்லதில்லை. கடந்த முறை நீங்க ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணீங்க, அதுக்கு பிறகு அதுக்கான எது உண்மை எது தவறுனதுக்கு பிறகு நீங்க அதுல இருந்து சரி பண்ணவும் இல்லை, அதுக்கான விளக்கமும் சொல்லல. அப்ப இந்த இடத்துல எனக்கு அந்த கேள்வியும் வருது இயல்பா. கார்த்திகேயன், உங்களுக்காக நான் இப்ப சொல்றேன். நான் சொன்னேன் கலைஞர் காலில் விழுந்தது இந்திரா காந்தி அம்மையார்னு தவறாத்தான் சொன்னேன். அடுத்த நாள் என்னோட முகநூல்ல முல்லை முள்ளாலதான் எடுக்கணும், நான் தவறாத்தான் இந்த பதிவை போட்டேன். இல்ல, அப்படியான இடத்தை நாங்க கொடுக்க முடியாதுன்ற ஒரு பொது விவாதத்துல ஒரு தளத்துல முல்லை முள்ளால் எடுக்கிறதுல நீங்க உங்களுடைய களத்துல வச்சுக்கலாம். திமுக முல்லை முள்ளால் எடுக்கணுமா, உங்களுடைய பொதுக்கூட்டத்துல பேசலாம். அதிமுக முல்லை முன்னால எடுக்கணுமா, அதிமுக பொதுக்கூட்டத்துல பேசலாம். நம்ம இந்த அவையை பொறுத்த வரைக்கும் நல்ல விவாதங்களை முன்வைங்க, உங்களுக்கான எல்லா இடத்தையும் நான் கொடுக்குறேன். இல்ல கார்த்திகை செல்வன் சார், அதுக்கும் சொல்றேன். இதன் தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் விவசாயிகள் போராட்டத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சொன்னதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இப்போ நீங்க பொய் பேசுனீங்கன்னா அதே பொய் இன்னொருத்தர் பேசினா உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் தெரியணுங்கிறதுக்காக சொன்னேங்கிறதையும் சொன்னேன். நான் சொன்னது உண்மை, நான் எந்த இடத்துலையும் நிரூபிக்கல. அடுத்த நாளே உடனடியாக அதை பதிவிட்டேன். இப்ப நான் சொல்றது கூட கடலூர் கூட்டத்தில் இன்று எதிர்கட்சி தலைவர் பேசினதுதான். இது நாளைக்கு கூட நான் போனோம் உங்க பொது வழியில் வைக்கணும்னு சொல்றேன். என்ன சொல்றாரு, விவசாயிகள் இனிமேல் நீங்கள் உங்கள் விளைநிலங்களில் விதைக்க முடியாது, உங்களுடைய விளைபொருளுக்கு நீங்கள் விலை நிர்ணயம் செய்ய முடியாது, இனிமே அனைத்து மண்டிகளும் மூடப்படும் சொல்றாரு. அப்ப இது மாதிரி ஒரு கிராம சபை கூட்டம் என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றி அதில் பொய்களை மட்டுமே பேசி மக்கள் உணர்வுகளை தூண்டும் வேலையில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், மக்கள் உணர்வுகளை தூண்ட வேண்டும், அந்த உணர்வுகள் மூலமாக மக்களை திசை திருப்ப வேண்டும், இந்த அரசினுடைய செயல்பாடுகளை திசை திருப்ப வேண்டும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்ததுக்கு நான் எதுவுமே பேசுறேன் கொடுங்கன்னு தான் சொன்னேங்கிறீங்களே, அதே புயல் நிவாரணத்துக்கு 1000 ரூபாய் அனுப்பிச்ச போது அதை தடை வாங்குறதுக்கு போட்டு போடுனது நீங்க தானே. அப்போ ஏன் இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடோட இருக்கீங்க, ஏன் இப்படி ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க? இதைத்தான் மக்களுக்கு வெளிப்படையா சொல்றோம், இதைத்தான் நம்ம ஒரு இடத்துலயும் சொல்றோம். நாங்க சொல்றது போயினா மேடை அமைங்க, எங்க மேடை அமைச்சு உங்க அறிவாலயத்தில் பேசணும்னா சொல்லுங்க, வரேன் மேடை அமைச்சு சொல்லுங்க, இதான் பொய்ன்னு சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன் எது பொய் எது உண்மைன்னு. அதுக்கு இந்த சவாலுக்கு நான் தயார், சவாலுக்கு நீங்க தயாரான்னு சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு பரப்புரையும் கூட. நீங்க ஒவ்வொரு களத்துல இருந்து நீங்க அந்த சவாலை இன்னைக்கு கொடுக்குறேன்றீங்க. திரு டி.கே.எஸ். இந்த மாதிரி தவறான தகவல்கள் சொல்லப்படுது, அதை தான் நாங்க முறியடிக்கிறதுக்கு விரும்புறோம், அதை தான் நாங்க விளக்குகிறோம் அப்படிங்கிறார் அவர் திரு சத்யன். இது எப்படிங்க தவறு? இந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் தான் இதுவரைக்கும் நெல்லை கொள்முதல் செய்து வந்தன. தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கிற சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நுகர்பொருள் வாணிப கழகம் தான் இதுவரை நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து வந்தது. இந்த சட்டம் வந்துவிட்டால் அவர்களால் கொள்முதல் செய்ய முடியுமா? மாநில அரசின் தலையீடு என்ன என்பதை சொல்லணும். மாநில அரசின் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதை இவர்கள் ஏன் அனுமதிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? பெருவணிகர்களிடம் விவசாயிகளை அடகு வைக்கிற செயல் என்பது சொல்லுகிறேன். மாநில அரசு எந்த பங்களிப்பும் செய்ய முடியாது. தமிழகத்துல விவசாயிகள் எவ்வளவு பேர் இதுக்கு எதிராக இருக்காங்க, நேரடியான பாதிப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கா? அவங்க என்ன சொல்றாருன்னா, சத்யன் சொல்றது, இந்த சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத விட அது பற்றிய தவறான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அப்ப அதை நாங்க மறுக்க வேண்டிய இடம் இருக்குங்கிறார். ஒண்ணும் கிடையாது. அது மிக வெளிப்படையாக இது அரசாங்கங்களை தள்ளி வைத்துவிட்டு விவசாயியும் தனியார் வணிகரும் இணைந்து பேசுவதற்கான சட்டம் இது, விலை நிர்ணயம் செய்து கொள்வதற்கான சட்டம் இது. இதை தாண்டி இந்த சட்டத்திலே ஒன்றுமில்லை. அரசாங்கத்தின் தலையீடு இருக்காது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த சட்டம். இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள். ஏன் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள்? முதலாளிகளிடம் எங்களை அடகு வைத்து விடாதீர்கள் என்று கோரிக்கை வைத்துதான் போராடுகிறார்கள். சத்யன், உங்களோட 2019 இதே பதில் சொல்லியிருக்கேன், இதே விவாதத்திலையும் சொல்லியிருக்கேன். 2019 சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் நாம் ஒரு பில்லை பாஸ் பண்ணினோம். விவசாயிகள் பொருட்களை எங்க வேண்டுமானும் விற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பில்லை பாஸ் பண்ணினோம். அவர்களும் அந்த பில்லுக்கு வாக்களித்தார்கள். அதுக்கு ஒரு 6 மாதம் கழித்து பிரசிடென்டோட அசென்ட் பெற்று நடைமுறைக்கு வந்தது. 1.5 வருட காலமாக தமிழகத்தில் விவசாயிகள் விவசாய பொருட்களை எங்கு வேணாலும் விற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இதே மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இதுல மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி போராட்டம் செய்கிறார்கள். நாங்க அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க அதை பத்தி மென்ஷன் பண்றோம். நாங்க ஆனா அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இப்ப கரும்பு ஒரு விலை நிர்ணயித்தால் அதை விட 80 ரூபாய் குவிண்டாலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மறு நிர்ணயம் செய்வது கடந்த 10 ஆண்டு காலத்தில் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எவ்வாறு உயர்ந்திருக்கிறது, அரிசி கோதுமை கரும்பு எவ்வாறு உயர்ந்திருக்குங்கிற புள்ளி விவரத்தையும் வெளியிட்டு இருக்கோம்.
இப்போ வெளியிட தயார். அப்போ இதனால் விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதனாலதான் தமிழகத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறார். நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் அரசியல் லாபத்திற்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. நேரடியா ரெண்டு பேருமே மக்களை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவருக்கு ஒருவர் தவறு எது சரி எதுங்கிற சொல்வதற்கான எல்லா நேர அவகாசமும் கூட இருக்கு. அடுத்தடுத்த நாட்களே சொல்லலாம். திரு ஷியாம், திரு ஆர்கே, ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி ரொம்ப சுருக்கமா உங்க பதில எதிர்பார்க்கிறேன். இருதுருவ அரசியலை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்காக இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவங்க ரெண்டு பேரும் முன்வைக்கிறாங்களா? கண்டிப்பாக இருதுருவ அரசியலை கூர்மைப்படுத்தி அந்த வாக்கு வங்கியை வந்து திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இடையே அடக்க பார்க்கிறார்கள். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிளவுபடுத்துவதற்கு அதிமுக முயற்சிக்கிறது. ஏனென்றால் அது லாபம். அதனால்தான் அழகிரியை பயன்படுத்த பார்க்கிறார்கள். அதே மாதிரி அதிமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியை பிளவுபடுத்துவதற்கு திமுக முயற்சிக்கிறது. ஆக மொத்தத்திலே வந்து இது இருதுருவ அரசியல் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி திரு ஷியாம். ஆர்கே, அது அங்கதான் போய் நிக்கிறது. ஆனால் இது அவ்வளவு எளிதில் நாம் கடந்து போகக்கூடிய ஒரு தேர்தல் இல்லை. நம்மளுடைய லைஃப் டைம்ல இருக்கிறதுலயே முக்கியமான தேர்தல் இது. இதை விட ஒரு எக்ஸைட்டிங் தேர்தல் நம்முடைய வாழ்நாளில் இருக்குமோ எனக்கு தெரியல. அப்படி இருந்தும் கூட ரெண்டு கட்சியும் ஏதோ ஒரு கியூல வந்து இந்த அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்கிறது அது இன்னும் கொஞ்சம் நாகரிகமான அட்டாக்கோட போலாம். அது நிச்சயமாக இருதுருவ அரசியலுக்கு தான் அங்கதான் சென்று முடியும் என்று நான் பார்க்கிறேன். ரைட். தேர்தலில் எல்லா கட்சிகளுமே வியூகங்களை வகுப்பாங்க. அந்த வியூகங்கள் என்ன விதமாக இருக்கிறது, அதுல யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறது அடிப்படையில் இருக்கக்கூடிய அம்சங்கள். பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. எதிர்த்து பேசிட்டு